மக்களை காலையில எழுந்திரிச்சோன்னா வெளியில வந்து பார்த்தா மலை சாரல் முகத்து மேல பட்டணம் தான் ஒரு ஞாபகம் மண்டையில உதித்தது. சில நாட்களவே காடி கொஞ்சம் அப்படியே தான் ஓட்டின்னு இருக்கும். இன்னைக்காச்சும் சுத்தம் செஞ்சு பக்காவா கூட்டணும் போனோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். மிஷின் சக்சஸ். அந்த கையோட காடி கொஞ்சம் தூக்கின்னு பயிற்சி கொடுத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில தொழில்கள்லாம் கூட்டணும் போனோம். அவங்களுக்கு நம்ம தொலைபேசியில இருந்து கிறுக்கிறு விட்டா நம்ம ஸ்டைல சிம்பாலிக்கா ஒன்று சொன்னோம். 2 நிமிஷத்துல கண்ண மூடி கண்ண துறங்க. உங்க கண்ணு முன்னாடி சீஜா இல்லனா கண்டிப்பா காடி ஓட்டணும் வரப்ப ஷூ இல்லாம தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன நேரத்துல சொன்னான்னு தெரியல. அச்ச புயல் கத்தல சாக்ஸ் நம்ம சொந்தக்காரங்க ஓட்டு மேல பக்காவா போய் சிக்காவா உட்காந்துனா அவனை எடுக்க ட்ரை பண்ணி அம்பா சைஸ்ல இருந்த ஒரு குச்சை தூக்கி ஓட்டு பக்கம் பார்த்து கடல்ல வீசும் மலையை போல பக்காவா தூக்கி நிக்கா வச்சா அவனுக்கு போய் சேஃபா செட்டில் ஆயிட்டான். உன்னை வேலை நம்மள நிக்கிட வச்சா நம்மளே பிரச்சனை மாட்டி பண்ற காரணத்தினால அப்புறமேட்டு வந்து ரெஸ்கியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் கொஞ்சம் போட்டு காடி எடுத்துச்சுட்டா விட்டான். பயிற்சி கொடுத்து பக்காவா பரண்ட மக்களே வீட்டுக்கு வந்தனே நம்ம சபதம் தான் ஞாபகம் வந்தது. அதை முதல் வேலையா முடிச்சுட்டு கிச்சன் பக்கம் போயிட்டு எனர்ஜி ட்ரிங்க செல் செல்னு உள்ள இறக்கிட்டு மதிய உணவுக்கே நேரமாச்சுன்றத அப்புறம் தான் கவனிச்சேன். அவனை கையோட அடிச்சு தம்சம் பண்ணலாம் தான் நினைச்சிருந்தேன். சிறிதளவு கடை வரைக்கும் போக வேண்டிய வேலை அது என்னன்னு தானே கேக்குறீங்க. ஒண்ணு இல்ல மக்களே, தயிர் பாக்கெட்டு மேல் தீனி வாங்க போயிருந்தேன். வாங்கிட்டு வந்த கையோடைய சாப்பாடை போட்டுட்டு சட்டார் புட்டார் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு சிறிதளவு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம அலாரம் கூவா குளியலுக்கு கிளம்ப குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு நம்ம காடி கொஞ்சம் போட்டு சாக்க பிக்கப் பண்ண பக்காவா பறந்துட்ட மக்களே. சாக்குக்கு கை ஒப்பந்தம் போடலான்னு பார்த்தா தொலைபேசியோட முகத்தை மறைச்சிக்கிட்டு நம்மள பதில் தாக்குதல் பண்ற மாதிரி அவரோட தொலைபேசியில நம்மள சேவிங்ஸ்ல போட்டுருந்தாரு. சரி ஆகட்டும் சொல்லிட்டு பயிற்சி கொடுத்துக்கு வந்து நின்றா புது கோச் வந்திருந்தாரு. பழைய கோச் எங்க போயிருக்கான்னு கேட்டா இனிமேட்டு நான் தான் அவங்க கோச் அவர் வந்தாதான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. பயிற்சி எல்லாம் எப்படி போகுதுன்னு ஒரே யோசனையில தான் இருந்தேன். முதல்ல கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிச்சு முடிவுல அபாரமான பினிஷிங்கா கொடுத்துட்டாரு. புது கோச்சுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம காடி பக்கம் போயிட்டு சாக்கு தோலரை போட்டு வீட்டாண்ட டிராப் பண்ற வேலைகள். அவனை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா பையன் ரொம்ப பாசக்காரனா இருக்கான். தலைவரே ஏதாவது சாப்பிட்டு போனாதான் உங்களை விடுவான், இல்லனா கேடி சாவி கையில தரமாட்டேன்ற மாதிரி வீட்டுல போயிட்டு சின்ன செம்பு நிறைய தண்ணி எடுத்துன்னு வந்திருந்தான். அதை குச்சி முச்சிட்டு அவனுக்கு ஒரு டாடா சிம்ல போட்டுட்டு வீட்டுக்கு பக்காவா கிளம்பி வந்துட்ட மக்களே. நாளைக்கான காணொலியில பார்ப்போம். தனிச்சிருங்க.